சிக்கன் பிரியாணி இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக மிளகு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்கி வருதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே நம்ம வந்து 4 பச்சை மிளகா வந்து கீரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து பொறுமையாக நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகும். இல்லைனா அந்த பச்சை வாசனை அப்படியே இருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பழுத்த தக்காளி நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி நெய்யோடு வந்து கலந்து ஒரு சூப்பரான வாசனை வரும். இந்த மாதிரி எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வெறும் கலருக்காக தான். நம்ம ஆல்ரெடி 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ கலருக்காக இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி வந்ததும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனோட நம்ம இந்த மசாலா வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. அந்த காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து அந்த சிக்கன் மேலே நல்லா கோட் ஆகணும். சரியா? அதனால் பொறுமையாக வந்து இதை நல்லா வந்து கலந்து விடும்போதே இந்த டைம்லேயே வந்து சிக்கன் நல்லா பாதி வெந்து வந்துடும். இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த சிக்கனோட இந்த தயிர் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான் நான் ஊற்றுவேன். 1 கப்புக்கு 1.5 டம்ளர்னு சொல்லி அளவு. நான் வந்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் சீரக சம்பா அரிசியை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து 1.5 கப் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த பிரியாணியில் வந்து பாஸ்மதி ரைஸை விட இந்த சீரக சம்பா அரிசியில் சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் ரொம்ப அத்தென்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் சீரக சம்பா அரிசி பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக லெமனும் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு கடைசியாக வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு விசில் போட்டுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சுட சுட பிரியாணியை பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அண்ட் பாருங்கள் எவ்வளோ ஒன்றோட ஒன்று வெட்டாமல் சிக்கன் பீசஸ் நல்லா வெந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அன்றைக்கி நாங்கள் சூப்பராக சாப்பிட்டோம். சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுங்க. ஒரு விசிலே ரைஸும் நல்லா வெந்து வந்துடும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக முடிஞ்சிடும். வீட்டுக்கு நிறைய பேர் ரிலேஷன் வந்திருந்தாங்கன்னா சாதம், சாம்பார், பொரியல்லாம் உட்காந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி சிம்பிளாக சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு அண்ட் ரைத்தா, சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். பிரியாணி இஸ் அன் எமோஷன்னு சொல்கிறாங்களே, அது சும்மா கிடையாதுங்க. உண்மையாலே பிரியாணி இஸ் அன் எமோஷன் தான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.